Hello students, last video la நம்ம வந்து chapter 3ல meaning and features of business environment பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோல வந்து importance of business environment பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் இமிடியேட்டாக வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த சாப்டருடைய ப்ரீவியஸ் வீடியோஸினுடைய லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது இந்த சாப்டர் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட். ஒவ்வொரு பிஸ்னஸ்க்குமே வந்து ஏன் ஒரு பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் அப்படின்றது வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. எப்படி ஒரு ஹியூமன் பீயிங் வந்து ஒரு சொசைட்டியில் தனித்து வாழ முடியாதோ அதே போல் ஒரு பிஸ்னஸ் அப்படின்னும் பொழுது அதனுடைய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸான அந்த என்விரான்மெண்ட்டை தாண்டி அதனால் ஐசோலேட்டாக வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா அதற்கான ரிசோர்ஸஸ் எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது என்விரான்மெண்ட், தட் இஸ் எக்ஸ்டர்னல். பிஸ்னஸை விட்டு வெளியே இருந்து தான் அந்த ரிசோர்ஸஸ் எல்லாம் வந்து ஒரு பிஸ்னஸ்குள்ளே நம்ம வந்து கொண்டு வர முடியும். ஒரு பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும் அப்படின்னா அதுக்கு வந்து ரிசோர்ஸஸ் அப்படின்றது வந்து தேவையாக இருக்குது. இப்போ ரிசோர்ஸஸ் அப்படின்னா என்னென்ன பிஸ்னஸ்க்கு தேவைன்னா ஃபினான்ஸ். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து எதில் டிபெண்ட் பண்ணியிருக்கு? ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. இப்போ சப்போஸ் நம்ம வந்து சோஷியல் நார்ம்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா அப்போ நம்ம யாரை டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டியதாக இருக்குது? சொசைட்டியை டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டியதாக இருக்குது. அதே போல் வந்து மார்க்கெட் கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்போ நம்ம மார்க்கெட்டை டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டியதாக இருக்குது. அதே போல் வந்து ஒரு ப்ராடக்டை வந்து நான் சேல் பண்ணணும் அப்படின்னா அதற்கு எனக்கு யார் தேவை? எனக்கு வந்து கஸ்டமர்ஸ் தேவை. அதே போல் பார்த்தீங்கன்னா என்னுடைய கம்பெனியில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதற்கான லேபரர்ஸ், எம்ப்ளாயீஸ் எல்லாம் அதுக்கு நான் யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கணும்? சொசைட்டியை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கணும். அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ரிசோர்ஸஸாக இருக்கட்டும், ரா மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், அதற்குமே நம்ம எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? இயற்கையை தான், நம்ம வந்து நேச்சரை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு பிஸ்னஸை வந்து ஒரு லீகலாக சட்டப்பூர்வமாக நம்ம வந்து கொண்டு போகணும் அப்படின்னா அப்போவும் நம்ம யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அப்போது ஒரு பிஸ்னஸ் அப்படின்னும் பொழுது அதற்கு தேவையான ஒவ்வொரு ரிசோர்ஸஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ், தட் இஸ் அ பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டு தான் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போது பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து கஸ்டமர்ஸினுடைய நீட்ஸில் வந்து சேஞ்சஸ் இருக்கும், இல்லை மார்க்கெட்டில் வந்து புது புது ப்ராடக்ட்ஸ் வரும். அப்படி இருக்கும் பொழுது வந்து பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு எவ்வளோ முக்கியமானதாக இருக்குது அப்படின்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? அடாப்ட் பண்ணணும். அதை வந்து நம்மளுடைய பிஸ்னஸுக்கு ஏதுவாக நம்ம எடுத்துக்கணும். ஸோ அந்த பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் பற்றின அவேர்னஸும் நமக்கு இருக்கணும். ஓகேவா? ஒரு பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டில் சேஞ்சஸ் ஏற்படுதுன்னா அதை பற்றின அவேர்னஸ் நம்ம இருக்கணும். அதே போல் அதை வந்து அடாப்ட் பண்ணி நம்முடைய பிஸ்னஸில் சில சேஞ்சஸை கொண்டு வரணும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. அண்ட் பிஸ்னஸ் ஹேஸ் டு அடாப்ட் த சேஞ்சஸ் பட் யூஸ் தெம் ஆஸ் எ ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போது பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டில் வந்து நிறைய சேஞ்சஸ் ஏற்படுது அப்படின்னா அப்போது அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்? அதை வந்து நம்ம ஒரு நெகட்டிவாக எடுத்துக்கக்கூடாது. அதை நம்ம வந்து ஒரு பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணி நமக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக, இப்போ ஒரு மார்க்கெட்டில் ஒரு புது ப்ராடக்ட்டை வந்து கொண்டு வராங்க அப்படின்னா அப்போ வந்து நம்ம ப்ராடக்டினுடைய சேல்ஸை ஆட்டோமேட்டிக்காக அடி வாங்க ஆரம்பிக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஐயோ, இந்த மாதிரி புது ப்ராடக்ட் வந்துடுச்சு, நம்ம என்ன பண்ணுறது, அந்த லெவலுக்கு நம்மளால் கொண்டு போகணும் அப்படியெல்லாம் நாம் திங்க் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணோம்? அதை ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டாக எடுத்துக்கிட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திட்டு நம்ம பிஸ்னஸை எப்படி க்ரோ பண்ணணும், எப்படி நம்ம ப்ராடக்டை நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்ற அந்த பாசிட்டிவ் தாட் வந்து வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டை வந்து த்ரெட்டாகவும் எடுத்துக்கலாம், அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் நம்ம வந்து அதை க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிஸ்னஸில் இருக்கக்கூடிய மேனேஜர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ், டெவலப்மெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து சரியான முறையில் ரிசர்ச் ஒர்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா எப்படி வந்து அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸை வந்து நம்ம பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான விஷயமாக கொண்டு வந்து பிஸ்னஸை வந்து க்ரோ பண்ண முடியும் அப்படின்றது தான் வந்து மேனேஜர்ஸ் வந்து திங்க் பண்ணணும். அதை வந்து ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய
அவசியம் என்ன, ஏன் அதை வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டாக கருதுகிறோம் அப்படின்றது தான் இந்த இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இட் எனேபிள்ஸ் த ஃபர்ம்ஸ் டு ஐடென்டிஃபை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் கெட்டிங் த ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேயே தெரிஞ்சிடுச்சு. ஒவ்வொரு பிஸ்னஸ் என்விரான்மெண்டல் சேஞ்சஸையும் நம்ம எப்படி எடுத்துக்கணும், அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம எடுத்துக்கணும். ஒரு பிஸ்னஸில் அதாவது என்விரான்மெண்ட்டில் ஏற்படக்கூடிய எல்லா சேஞ்சஸையும் நெகட்டிவாக அப்ரோச் பண்ணாமல் அதை நம்ம பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணணும். அதை முழுசாக நம்ம வந்து என்ன பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அண்ட் அதை வந்து ஆய்வு செஞ்சு இவால்வேட் செஞ்சு அதை வந்து நம்ம எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும் அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்கணும். ஓகேவா? ஸோ என்விரான்மெண்ட் ப்ரொவைட்ஸ் நியூமரஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ என்விரான்மெண்ட் வந்து எவ்வளவோ வகையான ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து கொடுக்குது. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், சரியான முறையில் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது எக்ஸாம்பிள் இங்கே சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மாருதி உத்யோக் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் காரை வந்து மார்க்கெட்டில் வந்து கொண்டு வந்தாங்க. இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எல்லாருக்குமே கார் அப்படின்ற ஒரு விஷயம் போகணும். அண்ட் மிடில் கிளாஸ் பீப்புள் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரை வந்து உபயோகப்படுத்தணுன்ற ஆசை இருக்கும். பட் பெரிய பெரிய காரெல்லாம் அவங்களால வாங்க முடியாது அப்படின்னும் பொழுது இந்த மாதிரியான ஸ்மால் கார்ஸை வந்து அவங்க வந்து மார்க்கெட்டில் கொண்டு வராங்க. ஸோ அந்த மிடில் கிளாஸ் பீப்புளுக்கான அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு ஏதுவாக எடுத்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்மால் கார்ஸை வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரெட் பஸ் அப்படின்றது ஒரு ஆப் இருக்குது, உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து எங்கேயாவது ஊருக்கு போனோம்னா ப்ரைவேட்டான ஆப் அது. அதில் நம்ம வந்து ஆன்லைனில் வந்து டிக்கெட் புக் பண்ணிவிட்டு நம்ம போகலாம். அந்த ரெட் பஸ்ஸினுடைய ஆப்பை கண்டுபிடிச்சவருடைய எப்படி வந்து அந்த ஆப்பை அவர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு முறை வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுக்காக அவங்க ஊருக்கு போகிறதுக்காக புக் பண்ணாங்க. பட் அவருக்கு அந்த ட்ரெயின் டிக்கெட் வந்து கிடைக்கவே இல்லை. நிறைய முறையும் ட்ரை பண்ணியும் அவருக்கு வந்து ட்ரெயின் டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகவே இல்லை. அப்போது அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து அவர் வந்து தனக்கு ஏதுவாக ஏன் நம்ம வந்து ஒரு ஆப் மாதிரி க்ரியேட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அவராக வந்து இந்த சூழ்நிலையை அவர் ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்திக்கிட்டு அவர் என்ன பண்ணார், ரெட் பஸ் அப்படின்ற ஒரு ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் ஆப்பை வந்து அவர் கண்டுபிடிச்சார். அப்போது சின்ன சின்ன விஷயங்களையும் வந்து மாற்றங்களையும் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய ஆப்பர்ச்சுனிட்டியாக அதை வந்து மாற்றிக்கிறாங்க அப்படின்றது இது ஒரு எக்ஸாம்பிள். அடுத்தது, இட் ஹெல்ப்ஸ் த ஃபர்ம் டு ஐடென்டிஃபை த்ரெட்ஸ் அண்ட் இயர்லி வார்னிங் சிக்னல்ஸ். ஸோ ஒவ்வொரு பிஸ்னஸில் என்விரான்மெண்ட்லேயோ இல்லை டெக்னிக்கல் வைஸோ இல்லை கவர்மெண்ட் ரூல்ஸ்லேயோ எந்த ஒரு சேஞ்சஸ் இருந்தாலும் அதை வந்து நம்ம வந்து அதை ஒரு ஆபத்தாக நினைக்காம, ஒரு த்ரெட்டனிங்காக நினைக்காம நம்ம என்ன பண்ண, அதை ஒரு வார்னிங் சிக்னலாக நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது முன்கூட்டியே நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு என்ன சேஞ்சஸ் வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ப நம்ம பிஸ்னஸை நம்ம வந்து அதற்கான சேஞ்சஸையோ இல்லை பாலிசிஸ் கொண்டு வர்றதோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம செஞ்சிட்டோம்னா அதை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம மாற்றிக்கலாமே தவிர்த்து நம்ம அதுக்கான பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிசைட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்விரான்மெண்ட் ஹேவ் த்ரெட்ஸ். ஸோ த்ரெட்ஸ் இருக்கக்கூடியதாக தான் இருக்குது. ஸோ என்விரான்மெண்ட் அவேர்னஸ் can help managers to identify various threats on time to serve as an early warning signal. ஸோ என்விரான்மெண்ட்டில் ஏற்படக்கூடிய இந்த சேஞ்சஸை பற்றின அவேர்னஸ் முன்கூட்டியே நமக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ஒரு வார்னிங் சிக்னலாக எடுத்துக்கலாம். அதை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணலாம், நம்ம வந்து கரெக்டான டைமுக்கு நம்மளுடைய பிஸ்னஸில் சேஞ்சஸை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸினுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து சேல் பண்ணுறாங்க, இல்லை ஃபாரின் கம்பெனிஸ் எல்லாம் இங்கே வருது அப்படின்னும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது யாரை பாதிக்கும், இந்தியன் மார்க்கெட்டை வந்து பாதிக்கும். அதாவது இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸை வந்து அது பாதிக்கும். ஸோ முன்கூட்டியே இந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபாரின் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம கண்ட்ரிக்குள்ளே வருது அப்படின்றத நம்ம வந்து இந்த சேஞ்சஸ் வரப்போகுது அப்படின்றத நம்ம முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், இன்ஃபர்மேஷன் வந்துடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணலாம், அதை வந்து ஒரு த்ரெட்டாக வந்து எடுத்துக்காம அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அவங்க வந்து எடுத்துக்கிட்டு பிஸ்னஸ் பீப்புள் எடுத்துக்கிட்டு அவங்களுடைய குவாலிட்டியில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கலாம், இல்லை வந்து அவங்களுடைய ப்ரைஸு
ப்ராடக்ட் ப்ரைஸை வந்து அவங்க லெஸ் பண்ணலாம். அதே போல் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் ப்ராடக்ட்டை பற்றின அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுத்து அவங்களுடைய ப்ராடக்டை வந்து முதன்மையான நிலைமைக்கு வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்விரான்மெண்ட்டில் என்ன சேஞ்சஸ் ஏற்பட்டாலும் அதை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிட்டு அது ஒரு வார்னிங் சிக்னலாக எடுத்துக்கிட்டு நம்ம வந்து பிஸ்னஸில் வந்து எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணணும் அப்படின்றத திங்க் பண்ணுறதுக்கு பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் அப்படின்றது வந்து அவசியமாக இருக்குது. அடுத்தது இட் ஹெல்ப்ஸ் இன் tapping useful resources. Environment is a source of various resources for running a business. ஸோ நமக்கு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே நான் ஃபஸ்ட்டே நான் சொன்னேன் என்விரான்மெண்ட் அதாவது அவுட் சைட் ஆஃப் பிஸ்னஸில் வந்து தான் நமக்கு வந்து நிறைய ரிசோர்ஸஸ் வந்து நம்ம பிஸ்னஸில் வந்து எடுக்கிறோம். அதாவது என்னென்ன ஃபினான்ஸு ஆட்டோ மிஷின்ஸ் ரா மெட்டீரியல்ஸ் பவர் வாட்டர் லேபர் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்விரான்மெண்ட் கிட்டேருந்து தான் நம்ம வந்து இன்புட்டாக நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அந்த இன்புட்டாக எடுத்துக்கிற அந்த ரிசோர்ஸஸாக வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அதே என்விரான்மெண்ட்டுக்கு அதே சொசைட்டிக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அவுட்புட்டாக ஒரு ப்ராடக்டாவோ ஒரு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸாவோ நம்ம அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறோம் திருப்பி கொடுக்குறோம். கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ப்ராடக்டாக கொடுக்குறோம். கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம கரெக்டாக வந்து டேக்ஸ் பே பண்ணிடுறோம். அதே போல் வந்து ஃபினான்ஸ் கிட்டேருந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கணும்னா அது அவங்களுக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே என்விரான்மெண்ட்லேருந்து ஒரு இன்புட்டாக இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கிட்டு அதன் மூலிமா ஒரு பிஸ்னஸை பண்ணி அதே என்விரான்மெண்ட்டுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு அவுட்புட்டாக வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ பிகாஸ் த என்டர்பிரைஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த என்விரான்மெண்ட் as source of inputs or resources and as an outlet for outputs, it only makes sense that the enterprise designs policies that allow it to get the resources that it needs so that it can convert those resources into outputs that the environment desires. ஸோ அதான் சொன்ன அதே பாயிண்ட் தான் என்விரான்மெண்ட் கிட்டேருந்து எடுத்துக்கிட்ட இன்புட்டை வச்சுக்கிட்டு என்டர்பிரைஸ் என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய சேஞ்சஸ் ஆகட்டும் டெவலப்மெண்ட் ஆகட்டும் எல்லாத்தையுமே வந்து பிஸ்னஸில் வந்து அவங்க கொண்டு வந்து அதை வந்து ஒரு அவுட்புட்டாக வந்து என்விரான்மெண்ட்டுக்கும் அவங்க வந்து திருப்பி கொடுக்குறாங்க. திஸ் கேன் பி டன் பெட்டர் பை அண்டர்ஸ்டாண்டிங் வாட் த என்விரான்மெண்ட் ஹேஸ் டு ஆஃபர். ஸோ அப்போது என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டியை என்விரான்மெண்ட் நமக்கு கொடுக்க போகுது அப்படின்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து தெளிவாக இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பிஸ்னஸையும் வந்து சில சேஞ்சஸை நல்ல முறையில் கொண்டு வந்து அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணவும் க்ரோத் பண்ணவும் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இட் ஹெல்ப்ஸ் இன் கோப்பிங் வித் ரேப்பிட் சேஞ்சஸ். அதாவது உங்களுக்கு தெரியும் கஸ்டமர்ஸ் ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். கஸ்டமர்ஸினுடைய நீட்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்சஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா ட்ரெண்ட்ஸ் இப்போது வந்து மொபைல் ஆகட்டும் டெலிவிஷன்ஸ் ஆகட்டும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ் ஆகட்டும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி காலத்துக்கேற்ப என்ன ஆகுது மாற்றத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. அதே போல் கவர்மெண்ட்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய பாலிசிஸ் டாக்ஸஸில் வந்து நிறைய வந்து சேஞ்சஸ் வந்து ஏற்படுத்துவாங்க. அதே போல் டெக்னாலஜிக்கலி வந்து நிறைய சேஞ்சஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து என்விரான்மெண்ட்டில் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட சேஞ்சஸை பற்றின அவேர்னஸ் வந்து எப்போவுமே இருக்கணும். எப்போவுமே இருந்துச்சுன்னா அப்போது அந்த சேஞ்சஸை நம்ம ஈஸியாக அடாப்ட் பண்ணி பிஸ்னஸை வந்து நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். ஓகேவா? ஸோ ஒரு பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து மாற்றங்கள் நிறைந்ததாக தான் இருக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ அந்த மாற்றத்தை வந்து ஈஸியாக நம்ம என்ன பண்ணணும் நம்ம வந்து அதை வந்து அடாப்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ப நம்மளுடைய பிஸ்னஸினுடைய பாலிசிஸ் ஆகட்டும் இல்லை வந்து பிஸ்னஸினுடைய ஒவ்வொரு விஷயங்களையுமே பிஸ்னஸில் வந்து சேஞ்சஸை வந்து கொண்டு வரணும். சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றங்களை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நோக்கியா ஃபோன்ஸ் இருக்கு இல்லையா பட்டன் ஃபோன் தானே அது. அந்த நோக்கியா ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு முதல்ல ஸ்டார்டிங்கில் வந்து அதுதான் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஃபோனாக இருந்துச்சு. ஆனால் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் வந்த உடனே அந்த கம்பெனியினுடைய சேல்ஸ் அப்படின்றது வந்து கம்மியாயிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு அப்படின்ற விஷயம் இல்லையா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோக்கியா ஃபோன்ஸில் வந்து கிடையாது. அப்போது
அந்த டெவலப்மெண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வந்து அந்த கம்பெனியில் அந்த ஃபோனில் இல்லை அப்படின்றதுனால அதை வந்து இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஃபோனாக வந்து இன்றைக்கி இல்லை அப்படின்றது தான். ஸோ சேஞ்சஸ், அதாவது பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டில் ஏற்படக்கூடிய காலத்துக்கேற்ப ஏற்படக்கூடிய அந்த டெக்னிக்கல் சேஞ்சஸாக அவங்க கொண்டு வந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி அதுவும் ஒரு காம்படிட்டிவான சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மொபைல் இதுவாக இருந்திருந்திருக்கும். பட் அது வந்து அடாப்ட் பண்ணாதனால அந்த ஆண்ட்ராய்டு சிஸ்டம்ஸ் எல்லாம் வந்து அவங்க ஃபோனில் கொண்டு வராததுனால பெரிய அளவில் வந்து இன்றைக்கி வந்து பெரிய சேல்ஸ் வந்து அந்த நோக்கியா கம்பெனிக்கு வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்தது இட் ஹெல்ப்ஸ் இன் அசிஸ்டிங் இன் பிளானிங் அண்ட் பாலிசி ஃபார்முலேஷன். ஓகே, இப்போது பிளானிங்னா என்ன? வாட் இஸ் டு பி டன் இன் ஃப்யூச்சரில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது தான். ஓகேவா? ஸோ பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டில் கொடுக்கலாம். அப்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து பிஸ்னஸ் வந்து எடுத்துக்கிட்டு அதற்கு ஏற்ப அவங்க பிஸ்னஸில் வந்து டிசிஷன் எடுக்கணும். ஓகேவா? டிசிஷன் எடுத்துக்கிட்டு என்ன பிளான் பண்ணணும், எப்படி ஃப்யூச்சரை நம்ம வந்து அப்ரோச் பண்ணணும், வரக்கூடிய அந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம், இல்லை அதை வந்து எப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக க்ரியேட் பண்ணிவிட்டு பிஸ்னஸை டெவலப் பண்ண போகிறோம் அப்படின்ற அந்த பிளானிங் அண்ட் பிஸ்னஸில் வந்து என்னென்னலாம் பாலிசிஸில் சேஞ்சஸ், கொள்கைகளில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரணும், இது எல்லாத்துக்குமே வந்து பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் அப்படின்றது வந்து முக்கியமானதாக இருக்குது அப்படின்றது தான் இந்த பாயிண்டில் வந்து சொல்கிறாங்க. அதாவது ஆக்ஷன் ஆஃப் பிளானிங் அண்ட் டிசிஷன் மேக்கிங் இன் த பாலிசி, இந்த ரெண்டுத்தையுமே டிசைட் பண்ணுறதுக்கு பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் அப்படின்றது வந்து முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் இன்ஸ்டன்ஸ் என்ட்ரி ஆஃப் நியூ பிளேயர்ஸ் இன் த மார்க்கெட் விச் மீன்ஸ் மோர் காம்படிஷன் மேக் அன் என்டர்பிரைஸ் திங்க் அஃப்ரெஷ் அபவுட் ஹவு டு டீல் வித் த சிச்சுவேஷன். இப்போ நிறைய புது ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வர்றாங்க, புது பிஸ்னஸ் பர்சன்ஸ் எல்லாம் வந்து மார்க்கெட்டில் வராங்க அப்படின்னும் பொழுது அப்போது அந்த சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு காம்படிட்டிவாக நம்ம எப்படி வந்து இன்னோவேட்டிவாக இன்னும் புது ப்ராடக்டை எல்லாம் கொண்டு வந்து நம்ம சேல்ஸை எப்படி வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு பிளானிங் போடுறதுக்கு இந்த பிஸ்னஸ் என்விரான்மெண்டல் சேஞ்சஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இட் ஹெல்ப்ஸ் இன் இம்ப்ரூவிங் பர்ஃபார்மன்ஸ். ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சஸை வந்து நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பிஸ்னஸில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸில் ஆகட்டும், இல்லை வந்து நம்மளுடைய பிஸ்னஸ் பாலிசிஸில் ஆகட்டும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா பிளானிங்லே ஆகட்டும், வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸை இன்னும் எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது, அதை எப்படி வந்து இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பிஸ்னஸில் கொண்டு போகணும் அப்படின்றதுக்கு இந்த பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் அப்படின்றது வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ மெனி ஸ்டடீஸ் ரிவீல் தட் ஃபியூச்சர் ஆஃப் தி என்டர்பிரைஸ் இஸ் க்ளோஸ்லி பவுண்ட் அப் வித் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த என்விரான்மெண்ட். ஒவ்வொரு பிஸ்னஸினுடைய ஃப்யூச்சர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எதை வந்து முழுக்க வந்து டிபெண்ட் பண்ணி இன்டர் கனெக்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட்டை தான் இன்டர் கனெக்ட் பண்ணி இருக்குது. ஸோ என்டர்பிரைசஸ் that continuously monitor the environment and adopt suitable business practices are the ones which are not only improve the present performance but also continue to succeed in the market for a long period. ஸோ ஒவ்வொரு என்டர்பிரைசஸும் என்ன பண்ணணும், என்விரான்மெண்ட்டில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸை கீனாக நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்களை வந்து அவங்க பிஸ்னஸில் என்ன மாதிரியான அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன சேஞ்சஸ் பிஸ்னஸில் கொண்டு வரணும், இல்லை வந்து இருக்கிற பர்ஃபார்மன்ஸை இன்னும் எப்படி நம்ம வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவையும் நமக்கு கொடுக்கும். அண்ட் அட் த சேம் டைம் ஒரு லாங்கர் பீரியடுக்கு நம்ம பிஸ்னஸை வந்து எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும் அப்படின்றதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் அப்படின்றது வந்து அவசியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.